எல்லாம் அவன் துணை காரக ஜோதிடம் அறியலோ. நான் ஊரெல்லாம் சொல்கிறேங்க. அதனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது, உருவாக்கப்பட்டுள்ளது என்று பூக்களுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டாக 9, 7, 1, 4 இதெல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. பூக்களுடைய விதியின் 3. அப்போது 3ஆம் எழுத்து பலனாக பூக்கள் வருகின்றது. அடுத்ததாக இலைகளுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டாக எண்ணிடம் 2, 8, 1, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதோடைய விதி என்பது 6. இலைகள்லாம் ஒரு நேரம் பட்டு போகும், பூக்களும் பட்டு போகும். அதுபோல் இலைகள் 6ஆம் எழுத்து விதி எண்ணாக வருகின்றது, விரயஸ்தானம். அடுத்ததாக யாத்திரைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குண்டான எண்ணிடம் 9, 4, 8, 7 இதெல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. யாத்திரையுடைய விதியின் 1. உலகத்தாருக்கு விதியின் 8. அதற்குரிய எண்ணிடம் 3, 4, 1, 4, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 26. அதனுடைய விதி என்பது 8. உலகத்தாருங்கிறது 8ஆம் இடம் தான் பலன் சொல்லக்கூடியது. உலகத்தார்னா சாதாரண விஷயம், எல்லாம் உலகத்தார் இல்லை, முக்கியமானவங்க தான் உலகத்தார்கள். அதனால் உலகத்தார்னா எல்லா மக்களும் சேர்ந்து உலகத்தாரில் எந்தெந்த அடிப்படை யார் ஒரு முன்னிலையில் இருந்து இறை அவருக்கு வழி நடத்துகிறா அவங்க தான் உலகத்தார், பிரதிநிதிகள் உலகத்தார். ஆனால் நாட்டை ஆள்றவங்களும் உலகத்தார். அதனால் உலகத்தார்னா எல்லா மக்களும் அந்த மக்களும் அந்த முன்னிலைக்கு முன்னே போயிட்டாங்கன்னா அவங்களும் உலகத்தாரலாம். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு முக்கியமானது. நல்ல கனவுகளுக்கு 5, 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 1, 4, 1, 9, 7, 1, 4 இதெல்லாம் கூட்டாக 38. அதோடைய விதி என்பது 2. அப்போ நல்ல கனவுகளுக்கு விதி எண் 2. அப்போ 2ஆம் இடத்து பலனாக ஒரு குடும்பத்துக்கு நல்ல கனவுகள் தேவைப்படும். ஒரு மனிதனுடைய கண்ணுக்கும் மனசுக்கும் நல்ல கனவுகள் தேவைப்படுது. ஆனால் ஜாதக பலன் பிரகாரம் நல்ல கனவுகளுக்கு விதியின் 2ஆம் இடம். நல்ல கடவுள் அப்படிங்கிறதுக்கு நல்ல கடவுள் கெட்டவெல்லாம் இருக்குது, அது மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நல்ல கடவுளுக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குண்டான எழுதியதும் 8, 1, 4, 1, 5, 7, 4 இதெல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்பது 3. நல்ல கடவுளுக்கு விதியின் 3. அடுத்ததாக நல்ல சக்திகளுக்கு விதியின் 9. நல்ல சக்திகள்லாம் இருக்குது 9ஆம் இடத்துல. அவங்க தான் ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள். அதனால் நல்ல சக்திகள் 8, 1, 4, 3, 7, 8, 1, 4 இதெல்லாம் கூட்டாக 36. அதோடைய விதி என்பது 9. அப்போது நல்ல சக்தியில் 9ஆம் இடம் பலம், 9ஆம் இடத்துக்கு பலம். தமிழ் கணக்குக்கு 7 எழுத்து. தமிழ் கணக்கு 7, 2, 3, 1, 6, 7, 3 இதெல்லாம் கூட்டினாங்க 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ தமிழ் கணக்குனா தமிழ் எழுத்தால் தமிழ் என்ன எழுதுதான் தமிழ் கணக்கு. இப்போ நம்ம எல்லாமே உலகம் ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே சமமாகவே 1, 2 போட்டு 10க்குள்ளே 9க்குள்ளே சாணங்களை போட்டு கூட்டுறோம், பெருக்கிறோம். அது உலக கணக்குகள். தமிழுக்கு அந்தந்த மொழிக்குன்னு ஒரு நம்பர்கள் இருக்குது, அதை யாரும் பயன்படுத்தாது. இப்போ தமிழ் கணக்குக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். அது தமிழ் கணக்குன்னா தமிழ் எண்ணால் போட்டு கூட்டி பிரிக்க வரது தான் தமிழ் கணக்கு. அதோடைய விதி என்பது 2. இங்கே தமிழ் கணக்கெலாம் யாரும் போடுறதில்லை, எல்லாமே பொது அடிப்படையில் உள்ள நம்பருக்கு தான். அடுத்ததாக செங்கோலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணினா 4, 6, 2, 6, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதோடைய விதி என்பது 6. அப்போது செங்கோலுக்கு 6. செங்கல் எல்லோரும் செங்கோல் நாட்ட முடியாது. அரசியல்வாதிகள் புதுசாக கட்சி உருவாக்குறாங்க, அவங்க தான் செங்கோல். கொடி பிடிச்சிட்டு வரவங்க அதெல்லாம் செங்கோல். அரசன்கள் செங்கோல், மன்னர்கள் செங்கோல் நாட்டி வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்றும் அது நடந்து கொண்டு இருக்கு. அதான் செங்கோலுடைய விதியின் 6. வழிப்பறிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 5, 7, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டாங்க 36. அதோடைய விதி என்பது 9. எழுத்து தான் கம்மி, 4 எழுத்து பாருங்கள், அது 36 டோட்டல் வரும். ஆனால் அதுபோல் வழிப்பறியோட விதியின் 9. அந்த 9ஆம் பாவக்கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் எல்லாமே அமர்ந்து குந்திட்டா அந்த 9ஆம் விதி எங்கே போய் மறைஞ்சு போய் குந்திருக்கானோ அதுதான் 9ஆம் இடத்து பலனாக வழிபறியை குறிக்கும். ஆனால் 9ஆம் இடமே சொத்துக்களை சேமிக்கும்.
அந்த யோகம் உள்ளவன் வழிபறி செய்கிறவன் யோகம், அவன் அதை வழிபறிப்பான். அதான் கணக்கு. அதான் வழிபறி. வழிபறியோடைய காரிய வழிபறின்னு ஒன்று இருக்குது. காரிய வழிபறி. காரிய வழிபறிக்கு வந்து விதியின் 5 தான். 5வது பன்னாக வருது. 5, 6, 7, 8, 9 5 5 வருது அது. ஆனால் காரிய வழிபறி 8, 4, 2 அது போட்டுங்க. அது சரியாக தெரியல எழுத்து, இருந்தாலும் அதனுடைய விதி என்பது 5 தான். காரிய வழிபறி. சரி, நாளை சந்திப்போம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.